Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார் முதல்வர் விஜய். ஓமந்தூரார் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயிலில் செல்கிறார். மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் முதலமைச்சர் விஜய். இந்நிலையில் ஓமந்தூரார் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயில் மூலம் செல்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார் முதல்வர் விஜய். இதற்காக சென்னை ஓமந்தூரார் தோட்ட நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயிலில் செல்கிறார். அவர் மெட்ரோ நிலையத்துக்கு செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். வழிநெடுகிலும் மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்கிறார்கள். ஓமந்தூரார் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயிலில் செல்கிறார் முதல்வர் விஜய். மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை துவங்க உள்ள நிலையில் அவர் ஓமந்தூரார் தோட்டம் நிலையத்தில் இருக்கும் மெட்ரோ நிலையத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஓமந்தூரார் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயில் மூலமாக செல்ல இருக்கிறார் முதல்வர் விஜய். மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளோடு ஆலோசனை இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக ஓமந்தூரார் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயில் மூலமாக முதலமைச்சர் விஜய் செல்கிறார். இந்நிலையில் அவர் வரக்கூடிய நிலையில் மக்கள் திரண்டு நின்று அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரிகளோடு மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அவர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்நிலையில் அவர் மெட்ரோ ரயிலில் செல்ல இருக்கிறார். ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது, மெட்ரோ ரயிலில் செல்லக்கூடிய நிலையில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள்? கார்த்திகா, தமிழக முதலமைச்சர் விஜய் சென்னையில நடைபெறக்கூடிய மெட்ரோ பணிகள் முழுமையாக இன்று பார்வையிட திட்டமிட்டிருக்கிறார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தற்போது நந்தனம் வரை பொதுமக்களுடன் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க இருக்கிறார். அதே போன்று பார்த்தோன்னா அதன் பின்பு நந்தனத்தில் இறங்கி சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோனுடைய தலைமை அலுவலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அலுவலகங்களை பார்வையிடுகிறார். குறிப்பாக இந்த நந்தனம் மெட்ரோ ரயில் நிலைய அலுவலகத்தில் தான் அனைத்து விதமான கண்காணிப்பு பணிகள், அதாவது மெட்ரோ ரயிலுடைய சிசிடிவி கண்காணிப்பு, அது மட்டும் இல்லாமல் இங்கு மெட்ரோவில் பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய டிக்கெட் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று மெட்ரோனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இந்த தலைமை அலுவலகத்திலிருந்து தான் கண்காணிக்கப்படுகிறது. அதே போன்று சர்வர் மூலமாக இணைக்கப்பட்டு அந்த பணிகளும் இந்த மெட்ரோனுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அந்த பணிகள் எவ்வாறு மெட்ரோனுடைய இயக்கங்கள் செயல்படுகிறது, அதே போன்று இந்த அலுவலகத்தில் செய்யக்கூடிய பணிகள் குறித்து விரிவாக அவருக்கு தெரிவிக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை நந்தனத்திலிருந்து அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு அவர் தன்னுடைய வாகனம் மூலமாக கத்திப்பாரா செல்கிறார். அங்கு தற்போது சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. கத்திப்பாரானுடைய மேம்பாலத்தில் சர்க்கிள் வடிவில் மெட்ரோ பாலம் அமைக்கக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் முதல் முறையாக இப்படியான ஒரு மெட்ரோ பணி நடைபெறக்கூடிய இடத்துல அந்த கத்திப்பாரால் நடைபெறக்கூடிய மெட்ரோ பணிகளை முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு போரூர் செல்கிறார். போரூர்ல இருந்து பூந்தவல்லி வரை ஆளில்லா மெட்ரோ இயக்கம் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு தொடங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆளில்லா மெட்ரோல பயணிக்க இருக்கிறார். அங்கு நடைபெற்றக்கூடிய பணிகளை பார்வையிட்ட பின்னர் பூந்தமல்லியில இருந்து அவர் தன்னுடைய வீட்டுக்கு புறப்படும் வகையில் திட்டம் என்பது போடப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் விஜய் சென்னை ஓமந்தூரார் அந்த மெட்ரோல இப்ப பொதுமக்களுடன் பயணிப்பதற்காக அந்த மெட்ரோ நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு நிதித்துறை செயலாளர் சித்திக் ஐஏஎஸ் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். சித்திக் ஐஏஎஸ் தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மெட்ரோனுடைய பணிகளை தொடர்ச்சியாக
அவருடைய தலைமையின் கீழ் தான் நடைபெற்று வருகிறது. தற்போது அவர் நிதித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டாலும் கூட மெட்ரோ பணிகளை அவர் தலைமையில் தான் பார்வையிட்டு வருகிறார்கள். தற்போது சித்திக் IAS அதே போன்று தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஓமந்தூராரிலிருந்து தற்போது சென்னை நந்தன மெட்ரோவில் மக்களுடன் பயணிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நந்தனத்தில் ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்பு சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளை நேரில் பார்வையிட திட்டமிட்டிருக்கிறார் கார்த்திகா. சந்தானம், அவர் மெட்ரோ ரயிலில் பயணிகளோடு பயணிக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இதற்காக பிரத்யேக ஏற்பாடுகள் ஏதேனும் செஞ்சிருக்கிறாங்களா? என்ன விவரம்? குறிப்பாக முதலமைச்சர் விஜய் இன்று சென்னை மெட்ரோவில் பயணிக்க இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் இன்று காலை முதலே சென்னையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளை மெட்ரோ ரயில் நிலையங்களில் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பணிகளை இன்று காலை முதல் மேற்கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் நிலையங்களுக்குள்ளேயே காவல் அதிகாரிகள் சென்று அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை கண்காணித்து மெட்ரோவில் நமக்கு தெரியும் உள்ளே செல்வதற்கு முன்பாகவே பல்வேறு பாதுகாப்புகளை சோதனைக்கு பின்பே உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இன்று முதலமைச்சர் செல்வதால் குறிப்பாக அவர் வரும் நேரத்தில் எந்த ரயில் வருகிறதோ அந்த ரயிலில் அவர் பயணிக்க வேண்டும் என்பதால் உடனடியாக உள்ளே சென்று சென்னை சென்ட்ரல்ல இருந்தே காவல்துறை அதிகாரிகள் அங்கே முதலமைச்சர் பயணிக்க வாய்ப்புள்ள ரயிலில் ஏறி பாதுகாப்புகளை ஆய்வு செய்யவும் திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணிகளுக்கு போட்டிருக்காங்க. அதே போன்று முதலமைச்சருக்கு 2 கான்வாய்கள் போடப்பட்டு அவர் தலைமைச் செயலகத்திலிருந்து நந்தனம் ஓமந்தூரார் வரை செல்வதற்கு ஒரு கான்வாயும், அதே போன்று நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து அவர் நந்தனமுடைய மெட்ரோனுடைய தலைமை அலுவலகத்திற்கு வருவதில் அதற்கான பாதுகாப்பு பணியை தனித்தனியாக போடப்பட்டு ஆய்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இன்று காலையே பாதுகாப்பு அதிகாரிகள் இதற்கான ஒத்திகையை செய்து முடித்திருந்தார்கள் தான் தற்போது முதலமைச்சர் புறப்பட்டிருக்கிறார். பயணிகளுடன் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் வரை அவர் வரவேற்கிறார். அதனைத் தொடர்ந்து இங்கு ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இங்கு ஆய்வுக் கூட்டத்தை முடித்த பின்பு கத்திப்பாராவில் நடைபெறக்கூடிய ஆய்வு பணிகளையும், அதே போன்று போரூர் முதல் பூவிருந்தவண்டி முதல் நடைபெற்று முடிந்து திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக பிரதமர் மோடி விரைவில் அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக மெட்ரோ தரப்பிலிருந்து காத்திருக்கிறார்கள். நடைபெற்று முடிந்த பணிகளையும் அவர் ஆய்வு செய்ய இருக்கிறார். கார்த்திகா. சந்தானம், பொதுவாகவே முதலமைச்சருடைய ஆய்வுக்கு செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் மக்கள் நின்று அவரை வரவேற்பது வழக்கமாக இருக்கிறது. நிலையில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க இருக்கிறார். மெட்ரோ நிலையத்தில் இருக்கக்கூடிய பயணிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக இந்த மெட்ரோ ரயில் குறிப்பாக பார்த்தா முதலமைச்சர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வருகிற இடத்துலாம் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால்தான் பொதுமக்களுக்கு பாதிப்பும் ஏற்படாத வகையில் மதியத்திலேயே இந்த ஆய்வை திட்டமிட்டிருக்காங்க. வழக்கமாக அவர் 4:30 5 மணிக்கு தான் தலைமைச் செயலகத்திலிருந்து சென்று ஆய்வு பணிகளை மேற்கொண்டதுனால இன்று மதியம் அவருக்கு எந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் வைக்காம, அதாவது பீக் ஹவர்ஸ்ல மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பொதுமக்கள் கூட்டம் கூடுவதற்கு முன்பாகவே அவரது மெட்ரோல பயணிக்கும் வகையில் தான் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை எதிரியுமே, அதே போன்று நந்தனம்ல நம்ம பார்க்கிறோம், நந்தனம் மெட்ரோ அலுவலகத்துல பார்த்தோம்னா 7 மாடி இருக்கு. அதுல பல்வேறு ஐடி நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது. தற்போது அந்த ஐடி நிறுவனங்கள் ஊழியர்களும் நந்தனம் மெட்ரோ அந்த அலுவலகத்தினுடைய வாசல்ல முதலமைச்சர் வரும்போது அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கிறாங்க. அனைத்து இடங்களிலுமே காவல்துறைகள் பேரிகேடுகள் போட்டு பொதுமக்கள் யாரும் முதலமைச்சர் வரும் வழியில செல்ல விடாமல் பார்த்துக்கொண்டு அதே போன்று பாதுகாப்பு பணிகளையும் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. முதலமைச்சர் தற்போது ஓமந்தூராரிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல நந்தனம் அங்கு நடைபெறக்கூடிய பணிகளையும் அதே போன்று அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். 2ஆம் கட்ட பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோன்னா வடபழனி முதல் பூந்தமல்லி, அதே போன்று பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை பணிகள் முடிவடைந்திருக்கிறது. இந்த திட்டம் எப்போது செயல்படுத்த இருக்கிறது. அதே போன்று சென்னையில் முதல் முறையாக ஆளில்லா மெட்ரோ அந்த 2 வழித்தடங்கள்ல தான் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. அந்த பணிகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிய இருக்கிறார். கார்த்திகா. சந்தானம், இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் நந்தனம் மெட்ரோ நிலையத்திற்கு வந்து சேருவார்? நம்ம திரையில் இதற்கு முன்னாக பார்த்தோம், மக்கள் முதலமைச்சரை பார்ப்பதற்காக கூட்டமாக கூடியிருக்கிறார்கள் மெட்ரோ ரயில் நிலையத்தில். இன்னும் எவ்வளவு நேரத்தில் நந்தனம் மெட்ரோ நிலையத்திற்கு வந்து சேருவார்? நிச்சயமா சராசரியாக பார்த்தோன்னா ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் ரயில் நிலையத்துக்கு 11 நிமிடங்கள். ஏன்னா அதுக்கு நடுவில் 7 நிறுத்தங்கள் இருக்கிறது. எனவே 11 நிமிடங்கள் அதில் பயணிப்பதற்கான கால அவகாசம் இருக்கிறது. முதலமைச்சர் அந்த பயணத்தின் போது ஒரு சில மக்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முதலமைச்சருடைய பாதுகாப்பு வாகனங்கள் அனைத்துமே நந்தனம் மெட்ரோ ரயில் நிலைய தலைமை நிலையத்துக்குள்ள வருகிறது. ஒரு சில நிமிடங்கள்ல முதலமைச்சர் சென்னை நந்தனம் மெட்ரோ அலுவலகத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.